ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். அம்மா இவருக்கு ஒண்ணுனா எப்படி பாராட்டுறாரு பாருமா. இப்ப என்ன வந்து யாராச்சும் இப்படி தள்ளியிருந்தாலோ இல்ல என்ன தேடி யாராவது வீட்ல வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாலோ இவர் எனக்காக வந்திருப்பாரா? கரெக்டா. வேற மாதிரி சாமி ஆடி இருப்பாரு இல்ல? ஆமாமா. நீ ஒருத்தங்க கிட்ட எனக்காக பணம் வாங்கினியே, அவங்க கூட வீட்டுக்கு வந்து கத்துனாங்க. அதுக்கு அவர் என்ன பேச்சு பேசினாரு அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப வந்து புதுசா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் அப்படின்றாரு. யாருக்கு வேணும் அவரோட ப்ரௌடு? விடுறா, என்ன இருந்தாலும் அவர் உன் அப்பா தானே. அவருக்காக நீ ஓடுனல்ல, அதுதான்டா பாசம். அம்மா அதெல்லாம் நமக்கு இருக்குமா, அவருக்கு தான் சுத்தமா இல்ல. நீ வாமா. அட வாமா. இன்னும் என்ன போன்ல விளையாடுற? போனை வச்சுட்டு கிளம்பு. மம்மி, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. சொல்லவே இல்ல. மறந்துட்டேன். என்ன எக்ஸாம்? EVS. கொஞ்சமாவது படிச்சியா? கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன் மம்மி. கரெக்டா ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ சொல்ற பாரு. இனிமே டெய்லி வந்ததும் ஸ்கூல் டைரியை என்கிட்ட காட்டணும், புரியுதா? நான் தான் திறப்பேன். சரி போ. மயுக்குட்டி, 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 மயுக்குட்டி. மம்மி, மம்மி, இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? வெளியில போங்க ராஜேஷ். இது பார், நான் என் பொண்ணோட பேச வந்திருக்கேன். உனக்கு என்ன? மயுக்குட்டி இங்க வாடா. வேணாம் டாடி, உங்களை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் போங்க. பாரு, பெத்த பொண்ணு என்னை பார்த்து பயப்படுற மாதிரி அவளை பண்ணி வச்சிருக்கேன். எப்பவும் பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டா பயப்படாம என்ன செய்யும்? ஏய் மயு, வாடா. அப்பா உன்னை வெளியே கூட்டு போறேன். நான் வரமாட்டேன். நான் மம்மியோட தான் இருப்பேன். மயுக்குட்டி, அப்பா தானே கூப்பிடுறேன், வா. ராஜேஷ் ப்ளீஸ் கிளம்புங்க. இங்க நின்னு தகராறு பண்ணாதீங்க. மயுவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஏன் கோபி சார் வர நேரமாச்சா? தேவையில்லாம பேசாதீங்க, கிளம்புங்க ப்ளீஸ். உன் கோபி வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வரேன். அங்கேயே போனீங்க? நிஜமா போனீங்களா? அவன் என் வீட்டுக்கு வந்தான்ல, நான் அவன் வீட்டுக்கு போவதான் செய்வேன். ஐயோ, அவர் என் ஃப்ரெண்டு. அவர் இங்க வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரு இதெல்லாம் கேட்க? உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்கு. நீங்க ஏன் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு பண்றீங்க? சம்பந்தமே இல்லாம நீங்க அவர் வீட்டுக்கு ஏன் போகணும்? அப்படிதான் போவேன். நான் தான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்படிதான் போவேன். அவன் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அவனை பத்தி சொல்றதுக்காக தான் போனேன். ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் அங்கிருந்து கத்துனதுனால அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இனியும் போவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். ப்ளீஸ், நான் தான் உங்க தொல்லை தாங்காம
கோபி இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேல்ல, திரும்ப போய் அவரை ஏன் தொந்தரவு பண்றீங்க? அவர் இனிமே இங்க வர மாட்டாரு. வர வேண்டாம்னு சொல்லிட்டேன், இனியும் சொல்லிடுவேன். ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. முடியாதுரி, முடியவே முடியாது. கோபி வீட்டுக்கு திரும்பவும் போவேன். எல்லா விஷயத்தையும் போய் டீட்டெயிலா சொல்லுவேன். உங்க வண்டவாளம் அவங்க வீட்டுக்கு தெரியட்டும். பார், இன்னொரு விஷயம், உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு கற்பனை கூட பண்ணாத. என் பொண்ணையும் கூடி சீக்கிரம் நான் கூட்டு போயிடுவேன். இதெல்லாம் சீக்கிரமா நடக்கும். பாய்டா செல்லம், அப்பா கிளம்புறேன். ஹலோ ராதிகா. கோபி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஓகே. நீ எப்படி இருக்க? மயு எப்படி இருக்கா? ராஜேஷ் வீட்டுக்கு வந்தாரா? கோபி வந்தார். ஓ மை காட், எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? என்ன சொல்றது ராதிகா? நான் உங்களை பார்க்கணுமே. வீட்டுக்கு வரவா? நோ 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 நோ, வேண்டாம். வீட்டுக்கு வர நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தேவையில்லாம மறுபடியும் நீ அவமானப்படணும். இட்ஸ் நாட் a குட் ஐடியா. வேணாம். இல்ல கோபி, நான் இப்ப வெளியில தான் இருக்கேன். நான் உங்களை உடனே பார்க்கணும். நான் இங்க ஆபீஸ் ரோட்ல தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் வர முடியுமா? ஷூர், வரேன். சாரி கோபி. நான் வரேன் ராதிகா. ஜஸ்ட் கிவ் மீ 10 minutes. தேங்க்ஸ். நான் வெயிட் பண்றேன். பை. நீ வேறம்மா. என்னக்கா காப்பி வாசனை தெருமண வரைக்கும் வருது? உனக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இரு. அப்படியா? என்ன எழில் தம்பி, ஷூட்டிங் எப்ப ஆரம்பிக்க போறீங்க? இன்னும் 2 நாள்ல ஷூட்டிங் இருக்குக்கா. அப்ப நான் தானே ஹீரோயினு. அக்கா, இது என் வாழ்க்கை பிரச்சனைக்கா. தங்க சிலிப்பாயிடுச்சு தம்பி. ஹீரோயினுக்கு அம்மான்னு சொல்ல வந்தேன். ஓ, அதுக்கு வேற ஆப்ஷனே இல்லக்கா, நீங்க தான். என்னக்கா காலையிலே உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஏன் அப்படி கேக்குற? இல்லக்கா, ஏதோ சத்தமா இருந்ததுன்னு பக்கத்து வீட்டுல எல்லாம் சொன்னாங்க. அவ்வளவு சத்தமாவாடா இருந்துச்சு? அப்ப ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா? உன் வீட்டுல பிரச்சனை நடந்தா நான் எப்படிக்கா சந்தோஷப்படுவேன்? என்னக்கா இப்படி பேசி போட்ட? யாரோ லோன் வாங்கிட்டு சரியா கட்டலன்னு இவர் போய் அவங்க வீட்டுல சத்தம் போட்டிருக்காரு. அவர் பதிலுக்கு இங்க வந்து கத்திட்டு போயிட்டாரு. ஓ, இப்படித்தானா? என்னது இம்புட்டு தானாவாவா? அந்த ஆளோட போராடி வெளியே அனுப்பி விட்டுருக்கேன். இல்ல தம்பி, நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியா? அதென்ன? இல்ல, என் பொண்டாட்டியை நீ எப்படி பார்க்க வரலாம்னு அந்த ஆளு வந்து சார சத்தம் போட்டாராமே. என்னடா இது? அம்மா, வந்தவர் அப்படிதாம்மா கத்துனாரு. என்னடா நீயும் இப்படி பேசுற? ஆம்பளைங்க வீட்ல இல்லாதப்போ அவங்க பொண்டாட்டி கிட்ட போய் பணம் கேட்டிருக்காரு.
ஆ, அதான் அவரும் இங்க பதிலுக்கு வந்து கத்திட்டு போனாரு. அவ்வளவுதானா? ம், அவ்வளவுதான். ம். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேக்கா. காலையில இவங்க அப்பா என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆளு பேசுனதை வச்சு நானும் பயந்துட்டேன். அக்கா, சாரு சொல்றத அப்படியே நம்பிராத. என்ன ஏதுன்னு விசாரி. ஏய் சும்மா இருடி. ஆம்பளைங்க அப்படிதான்க்கா, எதையாவது சொல்லி சமாளிப்பாங்க. நீ நம்பிடக்கூடாது. அம்மா ம், இதுல நான் செல்வி அக்கா சைடு தான். நைட்டெல்லாம் பெட்ஷீட்டுக்குள்ள போன் வச்சுட்டு பேசுறாருமா. அப்படியாடா? ஆமாமா. ஆ, நைட்டு பெட்ஷீட்டுக்குள்ள யார்கிட்ட பேசினாருடா? எனக்கு என்ன தெரியும், நீ தான் போய் கேட்கணும். ஆம், கேட்டா திட்டுவாரே. விடாதக்கா, கேளு. ம்ஹும். இல்ல இல்ல, ஆ, அவரு அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சரி அம்மா, டப்பாலாம் வாங்க போகணும்னு சொன்னேன்ல, எப்போ போலாம்? நாளைக்கு போலாம். ஆமாக்கா, நாளைக்கே போலாம். இன்னைக்கு என்ன ஏதுன்னு சார வர வச்சு விசாரிக்கா. எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க, சும்மா இருக்க மாட்டியா? ம். விடுமா. சரி நாளைக்கு போய் வாங்கலாம், சரியா? நான் வரேன். இருடா. என்னடா சட்டுன்னு கிளம்பிட்ட? ஆ, எழிலு, அப்பா நிஜமா தப்புலாம் பண்ண மாட்டாரல்ல? என்னதான் மனுஷன் சிடுமூஞ்சியா இருந்தாலும் என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாள் வண்டி ஓடுது. அம்மா நீ கவலையே படாதம்மா. இவர் யாரை பார்த்தாலும் இவர் ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்கம்மா. ஏன்? இவருக்கு என்ன, நல்லதானே இருக்காரு? ம், ம், ம். 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 நல்லா இருந்த எதுக்கு? நீ ஏன் அவரை சிடுமூஞ்சின்னு தானே சொல்ற? ஆம். சரி, பெட்ஷீட்டுக்குள்ள போனை வச்சுக்கிட்டு யார் கூட பேசினாருடா? அம்மா நான் சும்மா சொன்னம்மா. நீ கவலையே படாத. அப்பாவெல்லாம் உன்னை தவிர வேற யாராலையும் சகிச்சுக்க முடியாது. ம், ம், சரியா? பாய். அது சரிதான். இப்ப சொல்லிட்டு போனானே, இது 100ல ஒரு வார்த்தை. ம். என் இடத்துல எவ இருந்தாலும் இந்நேரம் ஓடிருப்பா. அக்கா, இருந்தாலும்க்கா, அம்மா தாயே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாமா, போ. எனக்கு என்ன? இல்ல, அவர் அப்படியெல்லாம் இல்ல. கோபி, ராதிகா, எப்படி இருக்க? இருக்கேன். மயூ ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ம். சொல்லு ராதிகா. நான் தான் உங்ககிட்ட நம்ம மீட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா என்னால நீங்க அவமானப்படுறத பார்க்க முடியல கோபி. நீங்க வந்தா ராஜேஷ் அக்ரெசிவ் ஆயிடுறாரு. தேவையில்லாம உங்களை அசிங்கப்படுத்துறாரு. அதான் உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அப்புறமும் உங்க வீட்டுக்கு வருவாருன்னு நினைக்கவே இல்லை. ராஜேஷ் வந்தது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ராதிகா, அவர் பாட்டுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு பேசிட்டாரு. ஏன் ஒய்ஃபை பார்க்க வர, அப்படி இப்படின்னு
பயங்கரமா கத்திட்டாரு. ஐயோ, நல்ல வேளை ராதிகா, என் வீட்டுல இருக்கிறவங்க நான் சொல்றதை நம்புவாங்க, அதனால தப்பிச்சேன். ராதிகா இல்லைன்னு வெய், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, வீட்டுல நான் அந்த டைம்ல இருந்ததுனால சமாளிச்சேன். சப்போஸ் ஒருவேளை அப்ப நான் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? நான் இல்லாதப்போ வீட்டுல போய் சொல்லிட்டாருன்னு வெயி, அவ்வளவுதான். சொல்ல மாட்டாரு, பயப்படாதீங்க. நான் ராஜேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், இனியும் சொல்லுவேன், பயப்படாதீங்க. எனக்கு என் வீட்டை பத்தி மட்டும் இல்ல ராதிகா, உன்னையும் மையும் நினைச்சா கூட ரொம்ப கவலையா இருக்கு. அந்த ஆளு உன்னையும் குழந்தையும் தொந்தரவு பண்ணானா அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அது இங்க தலையெழுத்து கோபி, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவனுக்கு என்னதான் வேணுமா? நாங்க சந்தோஷமா இருந்துடக்கூடாது, வேற என்ன? நம்ம பேசலங்கிறது தெரிஞ்சாலே உங்க வீட்டுக்கு வரத நிப்பாட்டிடுவார் கோபி, பயப்படாதீங்க. பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு என் வீடுதான் எல்லாம் ராதிகா. அது அமைதியா இருக்க போய் தான் மத்த எல்லா இடத்துலயும் நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப அங்கேயே ஒரு பிரச்சனைனா தாங்க முடியாது ராதிகா. உங்க குடும்பத்துல என்னால ஒரு பிரச்சனையும் வராது கோபி, அத சொல்லதான் நான் உங்களை வர சொன்னேன். என் வாழ்க்கையில நீங்க எப்பவுமே இல்லைன்னு தெரிஞ்சா ராஜேஷ் உங்க பக்கம் வரமாட்டாரு. நீங்க பதட்டமா இருப்பீங்கன்னு தான் நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். இனி என்ன நடந்தாலும் நம்ம பார்க்க வேண்டாம். ராஜேஷ் அங்க வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நடந்ததுக்கு சாரி, இனி நடக்காது கோபி. ராதிகா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உன்னையும் மையவையும் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அது பரவாயில்ல கோபி, நான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியில வந்துருவேன். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அத பாருங்க, அதான் நல்லது. நம்ம சும்மா கொஞ்ச நேரம் சந்திச்சு பேசுறதுனால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம் கோபி. நாம பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுப்போம். ராஜேஷ் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னப்போ எனக்கு பக்குன்னு இருந்துச்சு, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. இனி இது நடக்காதுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அவ்வளவுதான் கோபி, நான் வரேன். ராதிகா, என்ன இந்த மாசமே இப்படி சுட்டு அரிச்சா எப்படி? நாங்கெல்லாம் வாழ்றதா வேணாமா? ஏன் இப்படி எங்களை வாட்டி வதக்கிற? யார்கிட்டடி பேசிட்டு இருக்க? சூரியன் கிட்டயா? ஆமா. ஏன்? பதில் ஏதாவது சொல்லிட போகுது. வீட்டுல இப்படிதாக்கா அடுப்பு துடுப்பு சுவர்ட்டெல்லாம் பேசிட்டு இருப்பேன். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப கவலை பாரு. ஏன் சவரு கூட எல்லாம் பேசுற? உன் புருஷன் கூட பேச வேண்டிதானே? ரெண்டு ஒண்ணுதாக்கா. இதுல நீயும் நானும் ஒண்ணுதான். வயசாக வயசாக ஆம்பளைங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுடி. நம்மள பாரு, எவ்வளோ பேசுறோம். ஆமா, இளம காலத்துல அப்படியே பேசி தள்ளிட்டாங்களாக்கு. நீ வேற. அதுவும் சரிதான். இப்ப விட அது பரவாயில்ல. கா, வயசாகும்போது நம்ம கிட்ட பேசுறதுக்கிட்ட விஷயம் இருக்காது, ஆனா வேற பொம்பளைங்க கிட்ட பேசுறதுக்கு அம்புட்டு விஷயம் வச்சிருப்பாங்க. யார? உன் வீட்டுக்காரரை பத்தி சொல்றியா? எல்லா வீட்டுக்காரங்களையும் சொல்றேன். இனியா அப்பாலாம் அப்படி இல்லடி. நீ நினைச்சுக்கிட்டே இரு. கர்மம், எந்த நேரத்துல பேச ஆரம்பிச்சோமோ அங்க நிக்குது பாரு. ஏய், உன் புருஷன்ல அது? புருஷன்தான். ஹாய் செல்வி. பாத்தியாக்கா நக்கலை பாத்தியா? ஹாய் செல்வியா. நீ கண்டுக்காத, அப்படியே வாக்கா. இதோ வந்துட்டேன். வணக்கம்மா.
ஆ. அக்கா நீ வாக்கா போலாம். ம் ஏய் நில்லுடி. செல்வி பணம் ஏதாவது வச்சிருக்கியா? ஆ நான் என்ன பேங்கா நீ கேட்கும் போதெல்லாம் கொடுக்கறதுக்கு? ஹே, அதெல்லாம் பணம் வச்சிருப்ப. 100 ரூபா கொடு. என்கிட்ட 10 பைசா கிடையாது. மரியாதையா போ அங்கிட்டு. அதெல்லாம் உன்கிட்ட இருக்கும், கொடு. என்ன முறப்பு? ஏய் ஒரு என்கிட்ட காசு இல்லைங்கிறேன்ல, போய் அங்கிட்டு. ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கான், காசு கொடுறி. ஏய் என்ன நீ போய் ஊர் பொம்பளைகிட்ட பூரா கடலை போட்டு வருவ, உன்னை சும்மா உட்கார வச்சு சோறு போடுறதும் இல்லாம குடிக்க வேற காசு தருவாங்களா? போய் அந்த பக்கம். ஏய் 100 ரூபா தானடி கேக்குறேன். எப்படியா? டப்பா வாங்கலாம், காசு இருக்குது. ஆ தப்பா வாங்க உங்க அப்பனா கொடுத்தா? அது எங்க அக்கா காசியா? ஏய் 100 ரூபா தானடி கேக்குறேன், கொடுத்தா என்ன? 100 ரூபா தானாவா? 100 ரூபாய போய் நீ சம்பாரிச்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அந்த 100 ரூபாய்க்கு நானு இந்த அக்கா வீட்டுல போய் பாத்திரம் தேய்ச்சு மாப்பு போட்டு துணி துவைச்சு என்னையும் சேர்த்து அக்கா வீட்டுல 9 பேருக்கு சமையலுக்கு வேலைக்கு உதவி செய்யறேன். கும்பிட்டு வேலையும் செஞ்சாதான் அந்த 100 ரூபா வரும், தெரியுமா? ஈஸியா சொல்ற 100 ரூபா தானேன்னு. ஆ? ஏய் எங்களை ஏண்டி இழுக்கிற? அக்கா நீ சும்மா இருக்கா? ஆ